ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, போன பகுதிகளில் 10 கட்டளைகளை தேவனே எழுதினார். அதை எழுதின அந்த 10 கட்டளைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்க சொன்னார். மோசே மூலமாக கற்பனைகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த 10 கட்டளைகள் மாறாது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, அந்த 10 கட்டளைகளில் 4வது கட்டளையான ஓய்வுனால நீ பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த கட்டளையை இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஏன் பின்பற்றுவதில்லை? இது பின்பற்றணுமா வேண்டாமா, எதனால் பின்பற்ற வேண்டியது இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 10 கட்டளைகளுக்கு முன்பதாக தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின போது 6 நாட்கள் தேவன் உலகத்தை படைத்தார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதை அதனால் பரிசுத்தப்படுத்தி அதனால் நாமளும் ஓய்ந்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால், தேவன் 6 நாட்களில் உலகத்தை சிருஷ்டிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அந்த ஓய்வை முடிச்சுட்டு அவர் ரெஸ்டில் இருந்தார் 7வது நாள். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து 10 வசனங்கள் தொடர்ந்து வரும். அதில் முதல் வசனம் 2 வசனம் மட்டும் வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் 10 வசனங்கள் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாததுனால இவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை அப்படிங்கிற வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். இது நித்திய கால ஓய்வு. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை பாடுகளோட வாழ்ந்து முடிக்கும்போது நித்தியமாக ஆண்டவரோட கூட இளைப்பாறுவோம். அதற்காகத்தான் இது முன் அடையாளமாக ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இளைப்பாறுதலின் நாள் இருந்திருந்தா இதை தேவன் சொல்லி இருக்க வேண்டுவதில்லையே. அப்போ தேவன் இதை நித்திய காலத்திற்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் தங்களுடைய ஓட்டங்களை எல்லாம், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீதியோட விசுவாசத்தோட ஓடி முடித்து நித்திய காலமாக தேவனோட கூட இளைப்பாறுதலை பிரவேசிப்போம். அதற்காக தான் இந்த 7ஆம் நாளை தேவன் ஓய்ந்திருந்ததா இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2வது 10 கட்டளைகள் எப்பொழுது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி வர்றாங்க. வனாந்தரத்தில் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு மோசேவுக்கு சீனாய் மலையில் ஆண்டவர் 50வது நாள் அதுக்கப்புறம் தான் எழுதி கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஓய்வு நாள் கட்டளை யாருக்குமே இல்லை. அந்த இடத்துல தான் மோசேட்ட 10 கட்டளைகளில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அதுக்கு பிறகு தான் அந்த கட்டளை கொடுக்கப்படுது. அப்போது ஆதாம் நாளில் இருந்து மோசேவுக்கு முன்பாக, இந்த கட்டளையை வாங்குவதற்கு முன்பாக மரித்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரைக்கும் யாருமே ஓய்வு நாளை அனுசரிக்கவே இல்லை. அப்போ இந்த ஓய்வு நாள் ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த நோவாவுடைய காலத்தில் யாருமே இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை. அப்போ யாருக்காக இந்த ஓய்வு நாளை தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் ஓய்வே இல்லாமல் அடிமைகளாக ஒடுக்கப்பட்டாங்க. இரவு பகலாக கடுமையான வேலைகள் அவங்களுக்கு வாங்கப்பட்டுச்சு. அவங்க அதிகமான வேதனைகள், பாடு, கண்ணீர் அப்படி உழைத்ததுனால தேவன் இந்த இடத்துல வனாந்தரத்துக்கு வரும் பொழுது அவங்களுக்கு கட்டளைகள் 10 கட்டளைகள் கொடுக்கும்போது ஒரு கட்டளையாக, நீங்கள் 6 நாளும் வேலை செய்யுங்க, இந்த 7வது நாளும் நீங்கள் ஓய்ந்திருக்கணும், அதை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். தேவஜனமே, ஒரு நாள் முழுவதும் எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். எந்த நாளுமே கெட்ட நாள், நல்ல நாள்ங்கிறது எதுவுமே இல்லை. அந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணும்போது, அந்த நாளில் ஆராதனை செய்யும் போது, ஒரு நாளில் உபவாசிக்கும் போது அந்த நாளை நாம் சிறப்பானதை மாற்றுறோம். அதே போல தான் அந்த நாளில் நீங்கள் ஓய்ந்திருக்கும் போது, 7வது நாள் ஓய்ந்திருக்கும் போது கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பலிகளை செலுத்துங்க. ஆண்டவரை நினைவு கூறுங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இப்படி அடிமையாக இருந்தோமே, கர்த்தர் எங்களை கிருபையாக சந்தித்து மிகப்பெரிய நியாய தீர்ப்பின் அற்புதங்கள் 10 வாதைகளை கொடுத்து எங்களை அவருடைய ஓங்கிய புயத்தினால் ரட்சித்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, அதை நீங்கள் நினைக்கணும். அதற்காக இந்த ஓய்வு நாள் அனுசரிங்க அப்படின்னு சொல்லி மோசேவுடைய காலத்தில் தான் இந்த கற்பனைகள் கொடுக்கப்படுது. சரி, அதற்கு பிறகு நாம் அனுசரிக்கலாமா? நாம் ஏன் இப்போ அனுசரிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால்,
பொதுவாக இன்னைக்கு ஆதாரங்களாக நம்ம பார்க்கணுன்னா ஒவ்வொரு தேசங்களுக்கு ஒவ்வொரு மாதம் நாட்கள் எல்லாமே மாறுது. உதாரணமாக இப்போ ஆங்கில கேலண்டர் அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஆங்கில கேலண்டரில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதிகப்படியான நாட்கள் 32 நாட்கள் வருது. தமிழ் கேலண்டரில் குறைவான நாட்கள் 29 நாட்கள் வருது. தேவஜனமே, ஆங்கில கேலண்டருக்கும் தமிழ் கேலண்டருக்குமே இவ்வளவு நாட்கள் வித்தியாசம். சரி, இன்றைக்கி இந்திய தேசத்தில் நம்ம வாழுகிறோம். இன்றைக்கி நமக்கு பகல்னு சொன்னால் அமெரிக்க தேசத்துக்கு இரவு, நமக்கு இரவுன்னா அங்கே பகல். இப்படி ஒவ்வொரு தேசங்களுக்கு மணி நேரங்கள் வித்தியாசம். லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டைம், சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் டைம் மாறுது. இதே அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒவ்வொரு டைம் மாறுது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய கேலண்டர் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மாதங்கள் துவங்கி மாதங்கள் முடிவடையுது. இதே இஸ்ரவேலருடைய கேலண்டர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் இருந்து தான் அவங்களுடைய கேலண்டரே ஆரம்பிக்கிறோம். எபிரேயருடைய கேலண்டரில் அவங்களுக்கு 30 நாட்கள் தான் வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கே நமக்கு 365 நாட்களும் அவங்களுக்கு 360 நாட்கள் தான் வருது. ஓய்வு நாள் இஸ்ரேலில் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை ஓய்வு நாள் அவங்க அனுசரிக்கிறாங்கன்னா, இங்கே நமக்கு நாள், மாதம், நேரம் எல்லாமே மாறும்போது இப்போ ஒவ்வொரு மாதங்கள் எதை வச்சு ஓய்வு நாள் கணக்கு எடுக்க முடியும். இங்கே இப்படி இன்னும் பல இடங்களில் ஸ்வீடன், பின்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து போன்ற பகுதிகளில் சில மாதங்களில் சூரிய வெளிச்சம் குறையிறதே இல்லை. இரவு அப்படிங்கிறதே அவங்க பார்க்காம சில நாடுகளில் சில பகுதிகள் இருக்குது. அவங்களுக்கு இரவுகளே சில மாதங்களில் வர்றது கிடையாது. நடு ராத்திரி கூட அந்த சூரிய வெளிச்சம் இருக்குது. அப்படிங்கும்போது இரவு பகலை வச்சு தான் நம்ம 12 மணி நேரம் 24 மணி நேரமாக ஒரு நாளை நிறைவு செய்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படி இருந்தால் உலகம் எங்கும் எப்படி ஓய்வு நாளை அனுசரிப்பாங்க. சரி, இது நாளும் நேரத்தை வைத்து நம்ம ஓய்வு நாள் கொண்டாடுவது இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த ஓய்வு நாள்னு சொன்னால் அந்த ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, செய்யக்கூடாத காரியங்கள் இருக்குது. அந்த ஓய்வு நாளில் நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னா, பலிகள் செலுத்தணும், பாவ நிவர்த்திக்கான காரியங்கள் செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தில் அப்பங்களை, பரிசுத்த அப்பங்களை அடுக்கி வைக்கணும். அடுத்ததாக விருத்த சேதனம் அந்த ஓய்வு நாளில் தான் பண்ணணும். அதற்கு பிறகு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கணும். இது புதிய ஏற்பாடு காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தில் இந்த பழைய ஏற்பாட்டுடைய பலிகள், பண்டிகைகள் எல்லாம் நிறைவு பெறுகிறபடினால இந்த ஓய்வுனால புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் நம்ம கொண்டாடுகிற முறையை தேவன் மாற்றினார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரும்பாலான அற்புதங்களை இந்த ஓய்வு நாளில் தான் செய்திருப்பார். அது மட்டும் இல்லை, ஓய்வு நாளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் நடக்கணும். ஓய்வு நாள் தூரம்னு சொல்லி நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது ஓய்வு நாள் தூரம் அப்படிங்கிறத வாசிப்பீங்க. இந்த ஓய்வு நாள் தூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1 மைல் தூரம் வரைக்கும் தான் அந்த ஓய்வு நாளில் அவங்க பிரயாணப்படலாம். அங்கேருந்து ஆலயத்துக்கு வருகிற வரைக்கும், ஆசரிப்பு கூடுறதுக்கு வர வரைக்கும். அதுக்கு மேலே அவங்க நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் அனுசரிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர் தீயணைப்பு துறையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது, எப்படி போய் அவர் அந்த பணியை செய்ய முடியும்? அதே ஒரு மருத்துவராக இருக்கிறாரு, ஒருத்தர் உடம்பு சரியில்லை, எப்படி அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்? இப்படி கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கணும்னா இந்த காலகட்டங்களில் எந்த வேலையுமே அவங்களால செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது எந்த இடங்கள்லையுமே அந்த ஓய்வு நாளை நீங்கள் கட்டாயமாக அனுசரிக்கணும்னு அவர் சொல்லலை. மாறா மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாளில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இவரை ஓய்வு நாளில் எந்த வேலை செஞ்சாலும் அது குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ பெரும்பாலான அற்புதங்களை ஓய்வு நாளில் தான் செய்தார். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். அந்த மனுஷன் ஆண்டவர், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாத. இந்த அற்புதத்தை செய்தது ஓய்வு நாளில் தான். கூனியாக இருந்த பெண்ணை விடுதலையாக்குனது இந்த ஓய்வு நாளில் தான். பிறவி குருடனை சுகமாக்குனது இந்த ஓய்வு நாளில் தான். முடவனை நடக்க செய்தது இந்த ஓய்வு நாளில் தான். மற்ற நாட்களில் செய்கிறத விட இந்த ஓய்வு நாட்களில் தான் அதிகமான அற்புதங்களை செய்தார். அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் சொல்லப்பட்டது போல் புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில் அந்த 9 கட்டளைகள்
உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை நீ வீணில் வழங்காத, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, பிறனுடைய யாதொன்றை இச்சிக்காத. இந்த 9 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டில் இடம் பெறுது. ஆனால் ஓய்வு நாள ஆசரிப்பாயாக அப்படிங்கிற கட்டளை புதிய ஏற்பாட்டில் எந்த இடங்களிலுமே கொடுக்கப்படலை. அப்போ நியாயப்பிரமாணத்தை தேவன் புதிய ஏற்பாட்டில் நான் ஒழிக்கிறதற்காக இல்லை, அழிக்கிறதுக்காக இல்லை, அந்த நியாயப்பிரமாணங்கள் ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் நான் நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே. இது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்தை 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். இந்த நியாயப்பிரமாணம் முதல் வகை தேவன்கிட்ட நம்ம அன்பு செலுத்தி அவரை ஆராதிக்கிறது. இது ஒரு வகை நியாயப்பிரமாணம். 2வது நீதி நெறி சார்ந்த கட்டளைகள். நீ இப்படி நீதியாக இருக்கணும், நியாயத்தை செய்யணும், அதை சார்ந்த நியாயப்பிரமாணம். 3வது வகை சரீர சுத்திகரிப்பு. உன் சரீரத்தில் தீட்டாக இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும், சரீரம் சார்ந்த சுத்திகரிப்புக்கான முறைகள். அடுத்தது 4வது ஆண்டவரை நினைவு கூறுவதற்காக செய்யக்கூடிய நியாயப்பிரமாணம். ஆண்டவரை எப்பெல்லாம் நினைவு கூர்ந்தாங்க? ஓய்வு நாள்லையும் பண்டிகை நாட்கள்லையும். ஆனால் இந்த பண்டிகை நாட்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதுனால எல்லா பலிகளுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முற்று பெறுது, நிறைவு பெறுது. அதனால தான் இந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை எப்படி நம்ம அனுசரிக்கிறது இல்லையோ, இந்த ஓய்வு நாளையும் நம்ம அனுசரிப்பதே இல்லை. இன்றைக்கி அநேகர் நம்ம சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர் நம்மளை ஒரு கேள்வி கேட்டால் அதை நம்ம அறியாமையினால் அவர்கள் மேற்கொண்டு நம்மளை சத்தியத்தை விட்டு வழி விலக செய்து விடக்கூடாது. அதற்காக தான் இப்படிப்பட்ட சத்தியங்களையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் இப்போ ஓய்வு நாளை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதியில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் வாரத்துடைய முதல் நாள் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம், அதுக்கான அடையாளங்கள் என்னெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அது உண்மையாகவே ஆண்டவர் சொன்னாரா, அனுமதித்திருக்கிறாரா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கண்களை முடிச்சு போய்க்கலாம். அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஓய்வுனால பழைய ஏற்பாட்டில் அனுசரித்தாங்க, புதிய ஏற்பாட்டில் நாங்கள் ஏன் அனுசரிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அநேகருக்கு கேள்வியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வேதத்திலிருந்து அநேக காரியங்களை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இன்னும் அடுத்த பகுதியிலையும் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் தகப்பனே. கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு எழுதினாரே, அதே போல் நாங்கள் சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ள உமக்குள்ள அப்பா நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.